எந்த ஊருன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. எந்த ஏரியா, எந்த ஊருன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா, நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எடுத்து என்னோடய கால் அட்டன் பண்ணி, என்னம்மா சொல்லுங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே எந்த வார்த்தையுமே பேசலை, அழுதுகிட்டே பேசினாங்க. ஃபுல்லாக அழுதாங்க. அவங்களால சுத்தமாக பேசவே முடியலை. நானும் எவ்வளோ கேட்குறேன், அம்மா நீங்கள் யார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. மேடம், உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்க்க எனக்கு மன ஆறுதல் கிடச்சிது. ஆனால் உங்ககிட்ட நேராக பேசணும்னு எனக்கு தோணுச்சு. உங்களை நேராக பார்க்க முடியல, பட் ஃபோன்லேயாவது பேசலான்னு தோணுது மேடம். எடுத்த உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்துறேன் மேடம். அம்மா உன்னை ஒன்று சொல்கிறேன்டா, ஒவ்வொரு பெண்களும் புதுசாக கல்யாணமான சில பெண்கள் ஒன்று சொல்கிறேன், ஏம்மா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நான் செத்துடுறேன், நான் சாகணும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களால் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் என்ன இப்போ வாழ்ந்து சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் அதெல்லாம் கடந்து வர முடியாட்டி பின்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்து சொல்லுவீங்க? எப்படி உங்கள் குழந்தைங்களை பிரச்சனைகளை சமாளித்து இந்த உலகத்தில் ஜெயிச்சு வரணும்னு எப்படி உங்களால் உங்கள் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணி வளர்க்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுங்க. முதல்ல உன்னுடைய கணவர் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரா, நீ புரிய வைமா, எடுத்து சொல்லு. அது மீறியும் உன்னுடைய அன்பு புரியாத அவர்கிட்ட தயவு செஞ்சு நீ வாழாமல் தற்கொலை எதுவும் பண்ணிக்காத. நாங்கள் இருக்கோம், உன்னை பெற்றவங்க நாங்கள் இருக்கோம்மா, உனக்கு என்னன்னாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணு, நாங்கள் உனக்கு புரிய வைக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உனக்கு எப்போவுமே நாங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருப்போங்கிற தைரியத்தை உங்கள் குழந்தைங்கள்ட்ட தயவு செஞ்சு கொடுங்க. அந்த பொண்ணு மட்டும் என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கண்டிப்பாக சொல்கிறேங்க சூசைட் பண்ணி இறந்துருக்கும். எலிபேஸ்ட்டை கையில் வச்சுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுச்சு. ஸோ நான் அந்த குழந்தைகிட்ட வேண்டி விரும்பி கேட்டது, சாகணும் முடிவெடுக்கிறது முட்டாள் பார்க்குற வேலை, நீ இந்த வேலையை பண்ணாத அப்படின்னு சொல்லி நிறைய தைரியமான வார்த்தைகளை கொடுத்து ரொம்ப அவங்கள மோட்டிவேட் பண்ணி, இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் என்னால் நான் ஏன் மேம் சாகணும், நான் தூக்கி போடுறேன் மேம் உங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் தூக்கி வீசுகிறா. அவள் வெளியில் நின்று பேசுகிறாங்க, தூக்கி வீசிட்டாங்க, சாக்கடையில் தூக்கி போட்டாங்க. ஸோ தைரியமாக இருக்கேன் மேம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களை ஒரு முறை நான் அம்மானு சொல்லலாமான்னு சொன்னாங்க. தாராளமாக உனக்கு அக்கான்னு சொல்லணுமா, அம்மான்னு சொல்லணுமா சொல்லுன்னு நான் சொன்னேன். ஸோ ஒரே ஃபோன் காலில் ஒரு பெண்ணோட மனசை என்னால் தைரியமாக மாற்ற முடிஞ்ச எனக்கே முடியுதுன்னா, உங்கள் பெண் குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் உட்காருங்க, பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அவங்களுக்கு எப்போவுமே தோள் கொடுக்கக்கூடிய ஒரு தோழனாக பெற்றோர்கள் இருங்கன்னு நான் சொல்கிறேன். கணவன் மனைவி எப்போவுமே உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து பேசுங்க, கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.